Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக செயற்குழு கூட்டம். கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டம். கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். (2021) சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். நீட் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரும் ஸ்டாலின் மாணவ சமுதாயம், பெற்றோர்கள் மற்றும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக செயற்குழு கூட்ட தீர்மானங்களில் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை என தமிழ்நாட்டிற்கு கடும் தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். மக்கள் நலன்களை புறந்தள்ளிவிட்டு சுய விளம்பர ஆட்சியும் போட்டோஷூட் காட்சியும் நடத்தி வரும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றம். தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இனியேனும் மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே அரசு பேருந்தில் பயணித்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக முதியவர் சிக்கினார். தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்கும் எங்கும் பாதுகாப்பில்லாத நிலையை உருவாக்கிவிட்டு பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என வெட்கமாக இல்லையா என ஸ்டாலினுக்கு பெண்கள் சரமாரியாக கேள்வி. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உதவி கேட்க சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் திமுக நிர்வாகி முத்துக்குமாரும் மலையம்பாளையம் காவல் ஆய்வாளரும் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். சென்னை ஓட்டேரியில் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த அதிமுக பெண் நிர்வாகிக்கு ஆபாச செய்கை காட்டிய காவலரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவலம். வேலையே பயிரை மேய்ந்த கதியாக ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலரை இத்தகைய செயலில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ரோடே காலியா இருக்குது. என்னன்னு நாங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறோம், அசிங்கமா பண்றோம். நீங்க வண்டி ஓட்டினீங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஓட்டின்னு வந்தாரு. எந்த வண்டி? கேட்டா ஸ்டேஷன் தானே வா நான் வரேன்றா. திமிரா. எந்த வண்டி? உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் வண்டி அது? கோவையில் பண விவகாரம் தொடர்பாக துபாயில் இருந்து வந்த டிராவல்ஸ் அதிபரை கொலை செய்த கள்ளக்காதலி. ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படை கொலைகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மது போதையில் தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன் சிக்கினார். இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் மது போதையால் நிகழும் கொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்வு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விவசாய கிணற்றில் சாக்கில் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. குறை கூற இயலாதது என கூக்குரலிடும் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நிலவுவதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தொழிலில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் பல்வேறு இடங்களில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சா சிக்கியது.
ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் நகரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் அருகே புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 279 மதுபாட்டில்கள் பறிமுதல். போதையின் பாதையில் தமிழகம் பயணிப்பதையே ஸ்டாலின் அரசு விரும்புவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 ரூபாய் அமைச்சர் முதல் அதிகாரி வரை செல்வதாக டாஸ்மாக் ஊழியர் புலம்பல். படிப்படியாக வெளிச்சத்திற்கு வரும் ஸ்டாலின் ஆட்சியின் டாஸ்மாக் முறைகேடுகள். வச்சுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் புரியல, சொல்லுங்க. யாரு கொடுக்குறது? கீழேருந்து மேலே வர இல்லைங்கண்ணே. 140 ரூபா போட்டிருக்கு. 140 ரூபா ஸ்கேனும் பண்ணுறீங்க. 140 ரூபா தானே ஸ்கேன் பண்ணுவீங்க. 150 ஸ்கேன் ஆகுமா? 140 ஸ்கேன் ஆகுமா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் 10 ரூபா எங்கே போகுது? திண்டுக்கல்லில் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த அரசு கல்லூரி பெண் பேராசிரியர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பட்டா மாறுதலுக்கு 75,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பெண்ணிடம் 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்த நபர் நாட்டு துப்பாக்கியுடன் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாட்டு துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்க ஆரம்பித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு அச்சடித்த வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த விசிக நிர்வாகி செல்வம் பிடிபட்டார். குற்ற வழக்குகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரை பெருமளவில் சிக்கும் அவலம். திருவள்ளூர் அருகே காவல்துறையினர் என கூறி செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். விடியா அரசின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அவர்களது பெயரிலேயே துணிகரத்துடன் கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் முகசுளிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆண்கள் பெண்கள் அரைகுறை ஆடையுடன் ஆபாச நடனம். கோயில் விழாக்களில் ஆபாச நடனம் நடத்தக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை மீறி நடைபெற்ற நிகழ்ச்சியை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விடியா அரசின் ஏவல் துறையால் பெண்கள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சியில் திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி ஒருவர் மேடையில் பெண்ணுடன் ஆடிய ஆபாச நடனத்தின் வீடியோ காட்சிகள் வெளியீடு. ஸ்டாலின் மற்றும் அவரது அருந்தவ புதல்வனின் தலைமையிலான திமுக மது மாது சூதில் திரைத்து வருவது அம்பலம். விடியா ஆட்சியில் முதலமைச்சரே தெருநாய் தொல்லை குறித்து ஆலோசனை நடத்தும் அளவுக்கு நாய் தொல்லை தீராத தலைவலியாக மாறிய அவலம். தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. அரிசி ஏற்றுமதிக்கு 20% வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அரிசி உற்பத்தியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆலை உரிமையாளர்கள் அச்சம். அரிசி உற்பத்தி பாதிக்கப்படுவ தடுக்க மானியம் மற்றும் நிதி உதவி தேவை எனவும் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்பட்ட சத்து மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்ததால் கர்ப்பிணி பெண் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் அலட்சியத்துடன் செயல்படும் சுகாதாரத்துறை மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில்
பின்தங்கியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம். பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்ற கதவை தட்ட வேண்டியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. மே மாதம் முழுவதையும் கோடை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் டார்ச் லைட் அடித்து நூதன முறையில் போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசு தங்களின் வாழ்வில் இருள் சூழ செய்திருப்பதாகவும் கண்டனம். திருவண்ணாமலை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் விடியா திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நள்ளிரவை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள். பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த பின் அனைத்து தரப்பு மக்களையும் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக ஊழியர்கள் வேதனை. காத்திருப்பு போராட்டத்தில் வழங்க வேண்டும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு அரசு செயலரே. ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என ஸ்டாலின் மாணவர்களை ஏமாற்றிய நிலையில் நாளை நடைபெறும் நீட் தேர்வில் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பொய் வாக்குறுதியால் 22 மாணவ மாணவிகள் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் 1.5 லட்சம் மாணவர்களின் குடும்பங்களின் வாக்குகள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மாறலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டு துவங்கியுள்ள நிலையில் வெளிப்படையான அறிவிப்பு இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் சொத்து வரியை 6% உயர்த்தியுள்ளதால் மக்கள் கடும் அதிருப்தி. வரியை உயர்த்துவது போல் மக்களின் வருமானத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்காமல் உள்ளாட்சிகளை பராமரிக்காமல் ஸ்டாலின் அரசு வரிகளை மட்டும் பல மடங்கு உயர்த்தி மக்களை வஞ்சிப்பதாக வேதனை. ஏன்னா இப்போது அடிக்கடி ஏற்றுறதுனால லேண்ட் ஓனரும் குழப்பமாயிடுறாங்க, ரெண்டல் இருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதால் மற்ற வேலைகள்லாம் பாதிக்குது. இது ஏறுறதுனால மற்ற எல்லாமே ஏறுது. இப்போ ரெண்டல் பார்த்திங்கன்னா ஏறுது. அதே மாதிரி ரெண்டலில் இருக்கவங்களுக்கு சிரமமாகுது. அவங்க சம்பளத்தில் எதுவும். சென்னை மாநகராட்சியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 505 கோடி ரூபாய் சொத்து வரி வசூலிப்பு. உள்ளாட்சியின் நல்லாட்சி என கூறி ஆட்சிக்கு வந்த பின் சென்னை மாநகராட்சியை குப்பை கூலமாக மாற்றிவிட்டு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமல் அனைத்து வரிகளையும் ஏற்றிவிட்டு வரி வசூலில் மட்டும் நம்பர் 1 என பெருமை பேசுவதற்கு ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களின் புடைசூழ நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். மேளதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். வேலூர் மாவட்டம் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம். பஞ்சமூர்த்தி உற்சவர்களுக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி.
கிருஷ்ணகிரியில் கடந்த வியாழக்கிழமை மாலை சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து மின்வயர்கள் மீது விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி தவித்த மக்கள். சாய்ந்து விழுந்த மின்கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகளை முறையாக சரி செய்யாமல் விடிய அரசின் மின்துறை தற்காலிகமாக சீர் செய்துள்ளதால் பல வீடுகளில் மின்தடை ஏற்படுவதுடன் மீண்டும் அந்த கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சாமி கோயிலுக்குள் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் அவதி. முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தாத விடிய அரசின் அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கடும் கண்டனம். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகிற 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். காஷ்மீர் மக்கள் 2 மாதங்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சேமிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல். கடுமையான குளிர்காலம், பனிப்பொழிவு மற்றும் விநியோக இடையூறுகள் காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல். கர்நாடகாவில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்ததால் பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 6 விமானங்கள் சென்னை, திருப்பதிக்கு திருப்பி விடப்பட்டன. வானிலை சீரடைந்த பின்னர் சென்னை மற்றும் திருப்பதியிலிருந்து விமானங்கள் பெங்களூருவுக்கு புறப்பட்டுச் செல்லும் எனவும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் இந்திய போர் விமானங்கள் கங்கை விரைவு சாலையில் தரையிறக்கி சோதனை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் விமானங்கள் சாலையில் தரையிறக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருப்பதாக பலரும் கருத்து. இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேமில் ஏற்பட்ட காட்டு தீ விபத்தில் 3000 ஏக்கர் காடுகள் உள்பட 5000 ஏக்கர் நிலங்கள் தீயில் கருகி சேதம். ஐரோப்பாவில் இருந்து கிடைத்த உதவியின் மூலம் 30 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்துள்ளதாக இஸ்ரேலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை அறிவிப்பு. பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் யூடியூப் சேனல் இந்தியாவில் முடக்கம். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு காரணங்களை மேற்கோள் காட்டி இந்திய அரசு நடவடிக்கை. இங்கிலாந்தைச் சேர்ந்த 115 வயதான எதெல் கேட்டஹாம் உலகின் மிக வயதான பெண்மணியாக அங்கீகரிப்பு. பிரேசிலைச் சேர்ந்த 116 வயது பெண் காலமானதை அடுத்து எதெல் இப்பட்டத்தை பெற்றார். ஐபிஎல் தொடரின் 51வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். நடப்பு ஐபிஎல் தொடரின் 52வது லீக் ஆட்டத்தில் சென்னை, பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் போட்டி தொடங்க உள்ளது.